ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாயரா. இன்றைக்கி இந்த ரீடிங்கில் உங்கள் பர்சனோட டீப் சப்கான்ஷியஸ் கரண்ட் எனர்ஜியை பார்க்கலாம். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி எனர்ஜி என்ன ஆகிட்டுருக்குதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேனல் மெசேஜ் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா கார்ட்ஸை ட்ரான் பண்ணுறேன். எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த ரீடிங் மேட்ச் ஆகாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ. ஓகே, திங்க் யுவர் பர்சன் அண்ட் தேர் நேம். காமா உங்கள் பர்சனை நினைங்க. ஓகே, உங்கள் பர்சன் இப்போ ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கிறாங்க. வெளியே பார்த்தா ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் உள்ள ரொம்ப ஹெம்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்குள்ள கில்ட் அண்டு ரெக்ரெட் போயிட்டுருக்கு. அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் இல்லை உங்களுக்கு கொடுத்த பெயின் யோசித்து இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்லீப்லெஸ் நைட் அனுபவிச்சிட்ருக்குறாங்க. ஏன் நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு இன்டர்னல் கொஸ்டினிங் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. மேபி ஒரு சிலரோட பர்சன் சோசியல் மீடியாவில் ஹாப்பி ஃபோட்டோஸ் போடலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக சுற்றலாம். பட் இது எல்லாமே ஒரு மாஸ் தான். உங்களோட ஆப்சன்ஸ் அவங்கள ரொம்ப எஃபெக்ட் பண்ணிகிட்ருக்குது. அட் த சேம் டைம் ஒரு சோல் லாங்கிங்கை காமிக்குது. உங்கள் வாய்ஸை அவங்க கேட்கும்போது உங்கள்கிட்ட பேசணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பட் அவங்களோட ஈகோ அண்ட் அந்த மேபி தேர்ட் பார்ட்டி ப்ரெஷர் அவங்கள தடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் தேர்ட் பார்ட்டி கரண்ட் சிச்சுவேஷன் சொல்லிட்டு பார்த்தா அங்கே ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப டீப்பாக இருக்கலாம். மேபி பிகினிங்கில் இருந்திருக்கலாம், இப்போ இல்லை. இது ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்ட், ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி மெம்பர், இல்லை அவங்களோட ஒர்க்காக கூட இருக்கலாம். அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சனோட எனர்ஜியை மொத்தமாக ட்ரெயின் பண்ணுறாங்க. உங்கள் பர்சனை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதனால் உங்கள் பர்சனுக்கு இப்போ ஒரு சஃபகேட்டிங் ஃபியர் வந்துட்டுருக்குது. தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் இப்போ சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. உங்கள் பர்சன் இப்போ அவங்கள கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கர்மாக ஒர்க் ஆகிட்டுருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு பண்ண தப்பு இப்போ அவங்களுக்கு திரும்ப வருது. ஈவன் உங்கள் பர்சனும் உங்களை ஏமாத்தினது இப்போ அவங்க தேர்ட் பார்ட்டிகிட்ட அந்த ஏமாற்றத்தை அனுபவிச்சிட்ருக்குறாங்க. அவங்களால இப்போ உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியோட ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால என்னென்னு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு இரிட்டேஷன் ஜோனுக்கு போயிட்டுருக்குது. ஸோ மேபி உங்களோட இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் ஒரு பிக் ஷிஃப்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் பர்சனுக்கு உங்களோட ஒர்த் புரிய போகுது. உங்ககிட்ட இருந்த அந்த அன்கண்டிஷ்னல் லவ் வேறு எங்கேயும் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அவங்களோட ஹாப்பி பிளேஸ் நீங்கள் தான் சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சடன் ரியலைசேஷன் வரலாம். தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற அந்த கனெக்ஷனில் ஒரு பிரேக் வர வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஒரு பெரிய சண்டையில் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அந்த தேர்ட் பார்ட்டியோட ட்ரூத் ரிவீல் ஆகலாம், இல்லை உங்களோட பர்சனோட ட்ரூத் தேர்ட் பார்ட்டிக்கு ரிவீல் ஆகலாம். அதாவது எப்படின்னா பிரெட் க்ரம்மிங் ஆர் ரீச் அவுட், டைரெக்டாக உங்களை அப்ரோச் பண்ண மாட்டாங்க. மேபி உங்களோட அந்த மூடு எனர்ஜி காமன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு நான் இப்போ போனால் கரெக்டாக இருக்குமான்ற மாதிரி உங்களை அப்ரோச் பண்ண அவங்க ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி உங்களோட காமன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாராச்சும் வயசானவங்க வாய்ஸ் பீப்புள்ஸ் யாராச்சும் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டு உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்னா உங்கள் பர்சனை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிக்காதீங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து நீங்கள் அவங்கள பற்றி எவ்வளோ யோசிச்சுட்ருக்குறீங்களா, வருவாங்களா மாட்டாங்களா என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி யோசிக்க அவங்க உங்ககிட்ட இருந்து இன்னும் டிஸ்டன்ஸ் ஆகுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு காமிச்சிக்கோங்க. நீங்கள் உங்களோட அந்த ஹை எனர்ஜி, அந்த ஹை வைப் தான் உங்கள் பர்சனை உங்ககிட்ட வர வைக்கும். அட் த சேம் டைம் அந்த தேர்ட் பார்ட்டி மேலே இருக்கிற கோவத்தை விட்டுருங்க. ஏன்னா அது நீங்கள் அந்த கோவத்தை விட்டுட்டிங்கன்னா அதே உங்களை பாதி ஹீல் பண்ணிடும். தேர்ட் பார்ட்டி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காமல் இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாதி நீங்கள் ஹீல் ஆயிடுவீங்க. ஸோ யூனிவர்ஸ் ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். இந்த சர்ப்ரைசன் உங்கள் 2 பேருக்கும் ஒரு லெசனை கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ டோன்ட் பேனிக், ஸ்டே பாசிட்டிவ். உங்கள் எனர்ஜி ஹையாக வச்சுக்கோங்க. சீக்கிரமாக ஒரு நல்ல நியூஸ் வரும். யூனிவர்ஸ் வாட்ச் பண்ணிகிட்ருக்குது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஷிஃப்ட், நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி வரும்.
ஒரு ட்ரூத் ரிவீல் ஆகும். உங்கள் பர்சனுக்கு உங்களோட நீங்கள் கொடுத்த லவ், கேர், நர்ச்சரிங் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிட்ருக்கு, புரிய ஆரம்பிக்கும். ஓகே, திஸ் இஸ் த எனர்ஜி ஐ சேனல். இப்போ டேரோ கார்டில் ட்ரான் பண்ணுறேன். இந்த டேரோ கார்ட்ஸ் வந்து எவ்வளோ நான் பண்ண அந்த சேனலிங் மெசேஜ் கூட ரிலேட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். guys remember this is a collective reading, so take what resonate and gently leave the rest behind. at the same time ஜெண்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டைம்லெஸ் ரீடிங். எப்போ உங்கள் கண்ணுக்கு ஸ்பாட் ஆகுதோ அப்போ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, let's check the vibe. Here the vibe is the Temperance, Three of Pentacles, the Empress, Ten of Wands, the Tower, Five of Cups. Okay, bottom of the deck we have Five of Pentacles. ஓகே, டெம்பரன்ஸ், அதாவது இந்த கார்டு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காணாம போயிட்டுருக்குது. நீங்கள் வந்து 2 பேரும் ஹீலாக ஆரம்பிச்சிட்ருக்குறீங்க. உங்களுக்குள்ளே இருந்த அந்த கோவம், ஈகோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காம் ஆகிட்டுருக்குதுன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இந்த வாட்டி எந்த தப்பும் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம தப்பு பண்ணிட்டோம். இந்த வாட்டி நம்ம கரெக்டாக அப்ரோச் பண்ணணும், ஜென்யூனாக இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மென்டல் ஸ்டேபிலிட்டி வந்திருக்குது. தென் எப்படின்னா ஜஸ்ட் லைக் வாட்டர் பீயிங் போர்ட் ஃப்ரம் ஒன் கப் டு அனதர். உங்கள் ரிலேஷன்ஷிப்போட பேஸே இப்போ சேஞ்ச் ஆகுது. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். தேர்ட் பார்ட்டின்னு எடுத்துக்கிட்டால் அந்த தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் பர்சன் மேலே வந்து என்னென்னா கம்மியாக ஆரம்பிச்சிருக்குது. உங்கள் பர்சன் இப்போ லாஜிக் அண்ட் இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி சொல்கிற பேச்சை வந்து இப்போ அவங்க கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட் அவங்களால மறக்க முடியல. உங்கள் பர்சன் இப்போது சரி நமக்கு என்ன வேணும், நம்ம யார் கூட இருந்தால் சேஃபாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம்ன்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தேர்ட் பார்ட்டி எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டுருக்குது. 3 ஆஃப் பென்டக்கல்ஸ், சீரியஸ் இன்டென்ஷன். உங்கள் பர்சன் சீரியஸ் இன்டென்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஒரு கேஷுவல் விஷயமாக பார்க்கல. இதை எப்படி சரி பண்ணுன்னு யோசிச்சுட்ருக்குறாங்க. இதை வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்க்கு கொண்டு போக ஒரு சாலிட் பிளான் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்கள் பர்சன் மேபி அவங்களோட இன்னர் சர்க்கிள் கிட்ட, மேபி ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களோட காமன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எல்டர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்களை பற்றி அட்வைசரி கேட்குற வாய்ப்பு இருக்குது. அவங்க தனியாக முடிவு எடுக்காமல் நான் பண்ண தப்பு என்ன, திரும்ப போக என்ன வழி, யார்கிட்ட யாவது அதை பற்றி பேசி அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ நோ கான்டாக்டில் இருந்தாலும் உங்கள் கூட சேர்ந்து ஒரு லைஃப்பை பில்ட் பண்ண அவங்க மனசில் ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி வர்சஸ் 3 ஆஃப் பென்டக்கல்ஸ்னால் அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சனுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியாமல் போயிட்டாங்க. தே காட் டெஃபீட். பட் உங்கள் கூட இருக்கும்போது கிடைச்ச அந்த செக்யூரிட்டி இப்போ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. உங்கள் பர்சன் இப்போ சூஸ் பண்ண போகிறது எஃபெக்ட் போடுற ரிலேஷன்ஷிப்பை தான். தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறது ஒரு டெம்ப்ரரி டிஸ்ட்ராக்ஷன்னு அவங்களுக்கு இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் ட்ராமாவை விட இப்போ 2 பேரும் லைஃப்பில் எப்படி செட்டில் ஆக போகிறோன்னு யோசிக்கிற லெவலுக்கு அவங்களோட எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிருக்குது. ஸோ த எம்ப்ரஸ், இது வந்து ஹை வேல்யூ உமன் ஆர் மென் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்கள் இல்லாமல் அவங்க லைஃப் வந்து ட்ரையாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருந்த அந்த லவ், கேரிங், அந்த நர்ச்சரிங் வேறு எங்கேயும் அவங்களுக்கு கிடைக்கல. எம்ப்ரஸ் கார்டோட மெயின் பவர் அட்ராக்ஷன் தான். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். உங்கள் எனர்ஜி இப்போ அவங்கள உங்கள் பக்கம் மேக்னெட் மாதிரி இழுக்குது. ஸோ இந்த நோ கான்டாக்ட் முடிய போகுதுன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய க்ரோத் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸையும் இந்த எம்ப்ரஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க.
ஸோ 10 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி இது ரியல் பேர்டனை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் இப்போ அந்த தேர்ட் பார்ட்டியை ஒரு டியூட்டி மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்க இப்போ அங்கே வந்து லவ் இல்லை, இப்போ வெறும் ப்ரெஷர் தான் இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சன் மேலே அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அவங்கள ரொம்ப சஃபிகேட் பண்ணுறாங்க. மேபி இதை செய், இது பண்ண, அது பண்ணுன்னு கமெண்ட் பண்ணுறது உங்கள் பர்சனுக்கு இப்போ ரொம்ப பெரிய ஹெட்டேக்காக மாறி இருக்கலாம். அது ஒரு பேர்டனாக சேஞ்ச் ஆனதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ 10 ஆஃப் வாண்ட்ஸ்னாலே அந்த மனுஷன் வந்து என்னென்னா அந்த கட்டுன அந்த பண்டில்ஸ், அந்த வாண்டை தூக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. அதை மட்டும் உங்கள் பர்சன் சீக்கிரமாக இந்த தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பை ட்ராப் பண்ண போகிறாங்க. அவங்களால அந்த பேர்டனை, அந்த ஹெவி வெயிட்டை வந்து தாங்க முடியல. ஸோ கூடிய சீக்கிரம் தேர்ட் பார்ட்டியை வந்து அவங்க ட்ராப் பண்ணுவாங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் டவர், உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டை இல்லை தேர்ட் பார்ட்டியோட பொய்கள், மனிப்புலேஷன் வந்து உங்கள் பர்சனுக்கு எவிடன்ஸோடு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேட்டர்ட் ஆகும்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. 5 ஆஃப் கப்ஸ், உங்கள் பர்சனுக்கு ரெக்ரெட் இருக்குது. நீங்கள் எம்ப்ரெஸ் எனர்ஜியில் உங்களோட செல்ஃப் க்ரோத்தை இருக்கிறத பார்த்து எப்படி இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் மிஸ் பண்ணேன், ஒரு பாசிட்டிவ் வைபான பர்சனை மிஸ் பண்ணிட்டேன்னு யோசிச்சு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பாட்டம் ஆஃப் த டெக் 5 ஆஃப் பென்டக்கல்ஸ், தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாஸ்டடாகி லெஃப்ட் ஆகிருக்கிறாங்கன்றதை இந்த 5 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அங்கே வந்து ஒரு ஹாப்பி என்டிங் இல்லை, ரொம்ப ட்ரெயின் ஆகி உங்கள் பர்சன் லெஃப்ட் ஆகிருக்கிறாங்க. தென் 4 ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் பென்டக்கல்ஸ், ஜட்ஜ்மெண்ட், the hermit, 6 of cups, ace of swords. Okay, bottom of the deck we have 10 of swords. இந்த கார்ட் ஸ்ப்ரெட் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி ஃபேடிங் எனர்ஜியையும் ரீகன்சிலேஷன் உங்களோட பர்சனோட அந்த கரண்ட் மைண்ட் செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. 4 ஆஃப் கப்ஸ், போர்டம், உங்கள் பர்சனுக்கு இப்போ அந்த தேர்ட் பார்ட்டி மேலே ஒரு பெரிய சலிப்பு வந்திருக்குது. ஃபஸ்ட்டில் நல்லா இருந்த மாதிரி இருந்தாலும் இப்போ அந்த பர்சன் மேலே அந்த ஃபஸ்ட்டில் இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு. அவங்க கொடுக்குற ஆஃபரை கூட உங்கள் பர்சன் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 4 ஆஃப் பென்டக்கல்ஸ், பொசிசிவ்னஸ், ஸ்டெக்னேஷன், அதாவது உங்கள் பர்சன் இப்போ ரொம்ப க்ளோஸ்ட் ஆஃபாக இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் உங்கள் பர்சன் என்னை விட்டுடு, நான் என்னை பார்த்துக்கிறேன்ற ஒரு எனர்ஜிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஸ்டில் தே ஆர் ஹோல்டிங் அ லவ் அண்ட் கேர் ஆன் யூ. உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு இனி அந்த லவ் அண்ட் கேர் இருக்குது. உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் பொசிசிவ்னஸும் இருக்குது. இங்கே நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்களா, இல்லை ஸ்டில் நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களான்ற ஒரு பொசிசிவ்னஸ் இருக்குது. தென் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஹெர்மிட் வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது என்ன, நான் இந்த நோ கான்டாக்ட் பீரியடில் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குதுன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஜட்ஜ்மெண்ட் த காலிங் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. யூனிவர்ஸ் இப்போது ஒரு வேக்கப் காலை வந்து உங்கள் பர்சனுக்கு கொடுத்துட்ருக்குது. உங்கள் பர்சனுக்கு ஒரு சடன் ரியலைசேஷன் வரப்போகுது. நான் பண்ண தப்பு என்னன்னு அவங்க மனசாட்சி வந்து அவங்கள கொஸ்டின் கேட்க போகுது. மேபி கேட்டுட்ருக்கலாம். இது ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்க போகிற டைம்ன்றதை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் த ஹெர்மிட், சோல் சர்ச்சிங், உங்கள் பர்சன் இப்போ ரொம்ப சைலன்ஸில் இருக்கிறாங்க. யார் கோபமாக பேசினாலும் அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. தனியாக இருந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. இந்த ஐசோலேஷன் தான் அவங்களுக்கு உங்கள் வேல்யூவை வந்து புரிய வைக்க போகுது. அந்த தேர்ட் பார்ட்டியோட நாய்ஸை விட உங்கள் சைலன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப லவுடாக கேட்குது. நீங்கள் அமைதி ஆயிட்டீங்க இல்லையா, அங்கே இறைச்சலாக இருந்தாலும் அதுக்குள்ளே உங்களோட வாய்ஸ், அந்த சைலன்ஸ் வந்து அவங்களால தாங்க முடியல. ஸோ இந்த ரீகன்சிலேஷன் அண்ட் ஃபைனல் அவுட்கம்மை வந்து இந்த 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. 6 ஆஃப் கப்ஸ் த ரீயூனியன், இது ஒரு சோல்மேட் கார்டு. ஸோ பழைய மெமரிஸ், அந்த இன்னோசன்ஸ் அண்டு எப்படி சொல்கிறது கைஸ், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் பர்சனோட மைண்டில் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. அவங்க உங்ககிட்ட திரும்ப வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இம்மெச்சூர் லவ்வோடு அவங்க உங்ககிட்ட திரும்பி வருவாங்க. நாஸ்டாலஜியாக அவங்கள வந்து உங்கள் பக்கம் இழுத்துட்ருக்குது. மேபி நீங்கள் சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச ஆட்களாக இருக்கலாம், ரொம்ப நாள் தெரிஞ்ச பர்சன்ஸாகவும் இருக்கலாம். தென் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் த கிளாரிட்டி அண்ட் ட்ரூத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது.
ஃபைனல் அவுட்கமில் இந்த கார்டு வந்ததுனால என்னென்னா இது ஒரு பெரிய விக்டரி. எல்லா கன்ஃபியூஷனும் முடிஞ்சு ஒரு ஷார்ப்பான கம்யூனிகேஷன் வரப்போகுது. எனக்கு நீ தான் வேணும்ன்ட்டு உங்கள் பர்சன் ரொம்ப கிளியராக போல்டாக தேர்ட் பார்ட்டியை கட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வருவாங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. பாட்டம் ஆஃப் த டெக் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னாலே என்னென்னா ஒரு சைக்கிள் முடிஞ்சு இனி ஒரு சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு அர்த்தம். ஸோ தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சனை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுறாங்க, இல்லை உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை மொத்தமாக கட் பண்ண போகிறாங்க. பேக் ஸ்டாபிங் ஹெண்டை வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணது. யார் யார் உங்களுக்கு பின்னாடி சண்டை போட்டாங்களோ அந்த ட்ராமா எல்லாம் இப்போ ஃபுல் ஸ்டாப் ஆக போகுது. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸில் அந்த சன்செட்டுக்கு அப்புறம் ஒரு சன்ரைஸ் வரும். அதுதான் உங்கள் ரிலேஷன்ஷிப்போட ஃப்ரெஷ் ஸ்டார்ட்ன்றதை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கான அட்வைஸ் என்னென்னா, டோன்ட் ரீச் அவுட் நவ். அவங்க ஹெர்மிட் மோடில் இருக்கட்டும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ட்ரூ லவ்வோட வேல்யூ புரியும். 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறதுனால உங்கள் பாஸ்ட் கனெக்ஷன் தான் இப்போ வின் பண்ண போகுது. ஸோ காமாயிருங்க, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மூலமாக ஒரு உண்மையான கால் ஆர் மெசேஜ் சீக்கிரமாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ த பெயின் இஸ் எண்டிங் அண்ட் த ட்ரூத் இஸ் கம்மிங் அவுட். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே ஹை வைப், யூனிவர்ஸ் இஸ் வாட்சிங் ஓவர் யூ. தென் என்னென்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற முதல் மெசேஜ் என்னென்னா, நம்பிக்கையை விடாதீங்க, கீப் த ஃபேத். ஏன்னா இங்கே வந்து நம்மளோட ஸ்ப்ரெட்டில் த டவர் அண்ட் த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. இது பார்க்க பயமாக இருந்தாலும் இது ஒரு டிவைன் சர்ஜரி மாதிரி தான். மேபி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, உங்கள் லைஃப்பில் ஏதாவது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக எண்டாய் அது வந்து என்னென்னா உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி நடந்திருக்கலாம். மேபி உங்கள் ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு உங்கள் பர்சன் போகும்போது நீங்களும் அந்த டவர் மூமெண்ட்டை அச்சீவ் பண்ணியிருக்கலாம். அதே 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மூமெண்ட் எனர்ஜி நீங்கள் கெயின் பண்ணியிருக்கலாம். அந்த பெயின் எல்லாம் இப்போ வந்து அது உங்கள் பர்சனுக்கு திரும்பியிருக்கு. தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் அண்டு உங்கள் பர்சனோட அந்த ஈகோ, இது ரெண்டையும் யூனிவர்ஸ் இப்போ மொத்தமாக உடைக்க போகுது. ஸோ என்னன்னா, உங்கள் பக்கம் அந்த நீதி வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்கள் பக்கம் ஃபேராக வரப்போகுது. 10 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், இது ரெண்டும் 10 கார்ட்ஸ். ஸோ என்ன அர்த்தம்னா, கஷ்டகாலம் முடிஞ்சு இன்னி கொஞ்ச நாளில் என்னென்னா ஒரு புது விடிவு வரப்போகுது. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஒரு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ காய்ஸ், நான் லாங்குவேஜ் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எம்ப்ரெஸ் மாதிரி இருங்க. எம்ப்ரெஸ் வந்து யார் பின்னாடியும் ஓட மாட்டாங்க. ஸோ அவங்க சீட்டில் தான் க்ளோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களோட பிளேஸில் க்ரோ பண்ணுங்கள். செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்கள் கேரியரை செட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னமோ அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். பேஷன்ஸோடு இருங்க, அமைதியாக இருங்க. ஓகேங்களா? ஓகே. சைன் வந்து தாராஸ், விர்கோ, கேப்ரிகான், ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ், கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ். ஓகேங்களா? தென் ஆல்ஃபாபெட்ஸ் வந்து ATSEPJMRKVLN. இது மேபி உங்கள் பேரில் இல்லை உங்கள் பர்சனோட பேரில் எங்கே வேணாலும் ரெசினேட்டாக இருக்கலாம், பார்த்துக்கோங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் 444, ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்குது. 1414 414 நியூ ஃபவுண்டேஷன், பழைய இது உடஞ்சி நியூ ஃபவுண்டேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்குது. ஹிடன் ட்ரூத் ஒராக்கிள் கார்ட் ட்ரானஸ். டோன்ட் ரியாக்ட் வென் பீப்புள் மென்ஷன் யூ. It's time for me to heal now. So many things remind me of you. Bottom of the deck. We will be together again. Okay. இந்த ஸ்ப்ரெட் என்ன சொல்லுது, உங்கள் பர்சனோட ஹிடன் ட்ரூத் என்னன்றதை பார்க்கலாம். I don't react when people mention you. அதாவது என்னென்னா, யாராவது உங்களை பற்றி பேசுனா அவங்க எதுவும் தெரியாத மாதிரி ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கிறாங்க. எனக்கு உன்னை பற்றி கவலை இல்லைன்ற ஒரு நாடகம் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. மேபி அவங்களோட ஈகோன்ற அந்த தேர்ட் பார்ட்டி முன்னாடி அவங்களால வந்து அந்த லவ்வை வந்து காமிக்க பயப்படலாம். பட் உள்ளே வந்து அந்த டவர் மூமெண்ட் இடிஞ்ச மாதிரி அவங்க மனசு வந்து துடிக்குது. தென் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஹீல் நவ். த டெம்பரன்ஸ் அண்ட் ஹெர்மிட் எனர்ஜி வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணுது. நான் ரொம்ப டாக்ஸிக்காக நடந்துக்கிட்டேன், நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு உங்கள் பர்சன் இப்போ வந்து உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க திரும்ப வர்றதுக்கு முன்னாடி அந்த இன்னர் ஹீலிங் வந்து ஹீலிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க.
செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆயிட்டுருக்குது. ஸோ இந்த நோ கான்டாக்ட் பீரியட் வந்து அவங்களுக்கு ஒரு மெடிசன் மாதிரி. அவங்க ஹீல் ஆனால் தான் அந்த ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட் ட்ரூத்தோடு உங்ககிட்ட வர முடியும். தென் ஸோ மெனி திங்ஸ் ரிமைண்ட் மீ ஆஃப் யூ. த நாஸ்டாலஜியா 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியை வந்து காமிக்குது. ஸோ உங்கள் பர்சன் எங்கே போனாலும் என்ன பார்த்தாலும் உங்கள் ஞாபகம் அவங்களுக்கு வருது. ஒரு சாங் கேட்கும்போது இல்லை ஒரு பிளேஸை பார்க்கும்போது உங்கள் ப்ரெசன்ஸை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது உங்களோட தாட்ஸ் அவங்களுக்கு வருது. அவங்க எவ்வளோ தூரம் போக ட்ரை பண்ணாலும் இந்த மெமரிஸ் வந்து அவங்கள மேக்னெட் மாதிரி உங்கள் பக்கம் இழுத்துட்டு இருக்குது. ஸோ பாட்டம் ஆஃப் த டெக் வந்து என்னென்னா வி வில் பி டுகெதர். இது வந்து சோல் கான்ட்ராக்டை ரெப்ரசன்ட் பண்ணது. இன்னும் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த கான்ட்ராக்ட் முடியல. நீங்கள் 2 பேரும் சோல்மேட்ஸ் என்றதை இந்த கார்டு வந்து கிளியராக சொல்லுது. இந்த சர்ப்ரைசன், இந்த தேர்ட் பார்ட்டி அண்ட் நோ கான்டாக்ட் எல்லாமே ஒரு டெம்பரரி டெஸ்ட் தான். யூனிவர்ஸ் உங்கள் 2 பேரையும் திரும்ப ரீயூனைட் பண்ணத்தான் பிளான் பண்ணிட்டு இருக்குது. இந்த 10 ஆஃப் ஸ்வாட் சைக்கிள் முடிய போகுது. அண்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஹாப்பி என்டிங் ஆர் நியூ பிகினிங் வந்து வரப்போகுதுன்றது இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்னென்னா, உங்கள் பர்சன் இப்போ ஹீலிங் மோடில் இருக்கிறாங்க. நீங்கள் போய் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு இப்போ கஷ்டமாக தான் இருக்கும். பட் அது தான் அவங்க உங்கள் மேலே இருக்கிற அந்த ட்ரூ லவ்வை புரிய வைக்கும். ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ட்ரஸ்ட் த ரிமைண்டர்ஸ். யூனிவர்ஸ் அவங்களுக்கு உங்களை பற்றி ஞாபகத்தை கொடுத்துட்ருக்குது. நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாட்டம் ஆஃப் த டெக் வந்து என்னென்னா வி வில் பி டுகெதர் அகெயின் வர்றது என்னென்னா, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக ரீகன்சிலேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வெளியில் குவைட்டாக இருந்தாலும் உள்ளே உங்களை பற்றி தான் யோசிச்சுட்ருக்குறாங்க. ஹீலிங் முடிஞ்சதுக்கப்புறமா ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸோட சாலிடாக உங்ககிட்ட திரும்ப வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து 222, அதாவது என்னென்னா ஹார்மோனி அண்ட் அலைன்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. 111 1111 மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ட்ரூத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் மேபி இது வந்து உங்களுக்கானதாக இருக்கலாம். கைடன்ஸ் கார்டு வந்து காட் கைடன்ஸ் வந்து ஆரிகூரா காடஸ் கைடன்ஸ் கார்டு, தென் செட்னா, தென் மாகாளி பாட்டம் ஆஃப் தி டெக். ஓகே, இந்த காடஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஆரக்கூரா அதாவது என்னென்னா ப்ளாசமிங், அந்த டைமிங் இந்த காட் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த காடஸ் உங்ககிட்ட சொல்கிற முதல் விஷயம் டோன்ட் ஹரி. அதாவது அந்த ப்ராசஸ் வந்து என்னென்னா ஜஸ்ட் லைக் அ ஃப்ளவர். உங்கள் ரிலேஷன்ஷிப் இப்போ பட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. டெம்பரன்ஸ் கார்டு சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரைட் டைம் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து எம்ப்ரெஸ் மாதிரி ப்ளூமிங்கில் இருக்கிறீங்க. உங்கள் கேரியர், பியூட்டி அண்ட் எனர்ஜி இப்போ நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ளூம் தான் உங்கள் பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ண போகுது. யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து ராத்திரியே ஒரு ஃப்ளவர் வந்து பூக்கணும்னு நினைக்காதீங்க. மார்னிங் சன்னாக வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளவர் வந்து என்ன ஆகும், விரியும். ஸோ ஹாவ் பேஷன்ஸ்ன்றது இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் சட்னா இவங்க வந்து இன்ஃபினிட்டிவ் சப்ளையை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த காடஸ் உங்ககிட்ட சொல்கிற சீக்ரெட் என்னென்னா, யூ ஆர் வர்த்தி ஆஃப் அபண்டன்ஸ். உங்கள் பர்சன் உங்ககிட்ட இருந்த அந்த அந்த 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியை வந்து இன்னும் ஸ்டில் கேரி பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ உங்களோட லவ்வை வந்து அவங்க உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ரிலீஸ் த ஃபியர். எனக்கு யார் கிடைப்பாங்க, இல்லை என் பர்சன் திரும்பி வருவாங்களான்னு சொல்லிட்டு அதை யோசித்து பயப்பட வேண்டாம். யூனிவர்ஸ் கிட்ட இன்ஃபினிட்டிவ் லவ் இருக்குது, அது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது என்னென்னா இந்த செட்னா ஓசனோட காடஸ். ஸோ உங்கள் இமோஷன்ஸ் இப்போ டீப்பாக ஹீல் ஆக போகுது. அந்த 5 ஆஃப் கப்ஸ் சோகம் மொத்தமாக குறைய போகுது. உங்களுக்குள்ளே ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது இந்த காடஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. தென் பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹவ் மாகாளி. இவங்க வந்து த டெஸ்ட்ராயர். ஸோ என்னன்னா தேர்ட் பார்ட்டி டெர்மினேஷனை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. மாகாளி காடஸ் வந்தாலே ஈவில் எனர்ஜியை வந்து அழிக்க போகிறாங்கன்ட்டு அர்த்தம். அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன், அந்த டாக்ஸிக் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் உங்கள் பர்சனோட ஈகோ, இது எல்லாத்தையும் காலிமா இப்போ என்ன பண்ண போகிறாங்க, மொத்தமாக கட் பண்ண போகிறாங்க. அதாவது என்னென்னா இந்த டவர் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுது பாருங்கள் இந்த கார்டு. இந்த டவர் மூமெண்ட்க்கு பின்னாடி காளிமாவோட அந்த எனர்ஜி தான் இருக்குது. இது உங்களுக்கு என்னென்னா ஒரு நல்ல சிக்னல். உங்கள் பர்சனோட அந்த
டாக்ஸிக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு புது மனுஷனாக உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரப்போகிறாங்க. இது ஒரு சடன் அண்ட் பவர்ஃபுல் ஷிஃப்ட். பழைய டாக்ஸிக் சைக்கிள் அந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் முடிஞ்சு ஒரு புதிய லைஃப்பை காளிமா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்றது இந்த காடஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆரிக்குரா என்னென்னா ரிலாக்ஸாக பிளாசம் பண்ணுங்க, உங்கள் டைம் வரப்போகுது. சட்னா என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஒர்த்தை புரிஞ்சுக்கோங்க, உங்களோட லவ் வந்து எப்போவுமே பெட்ரையர் ஆகாதுன்றத சொல்கிறாங்க. காளிமா என்னென்னா பயத்தை விடுங்க, நான் உன் லைஃப்பில் இருக்கிறேன், உன்னோட எனிமீஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காளிமா சொல்கிறாங்க. ஸோ அரகுரா வந்து ஹீலிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாத்னா அபடன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் மா காளிமா வந்து அந்த டாக்ஸிக்ஸ் ஆப்ஸ்டக்கில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபைனல் அவுட்கம் வி வில் பி டுகெதர் அகெயின்ட்டு வந்துச்சு இல்லைங்களா, அது வந்து இந்த காடஸ் கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஸ்டே பவர்ஃபுல் காய்ஸ். காளிமா வந்து என்னென்னா உங்கள் கூட உங்கள் பக்கம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட இருக்கும்போது எந்த தேர்ட் பார்ட்டி ஃபோர்த் பார்ட்டி எல்லாம் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. த விக்டர் இஸ் யார்ஸ். ஸோ காய்ஸ், த காஸ்மிக் டைம் ஃபார் ரீகன்சிலேஷன் வந்து நெக்ஸ்ட் 24 to 72 ஹவர்ஸில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெர்மிட் இருக்கிறதுனால 1 to 2 வீக்ஸ், தென் நெக்ஸ்ட் 3 to 4 வீக்ஸில் ரீகன்சிலேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து இந்த டைம்லைன்னு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு சிலருக்கு 1 days to 1 week ஆர் 1 monthல வந்து ரீகன்சிலேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் டைம் லைன் வந்து 6 weekலேருந்து 1.5 monthக்குள்ளே ரீகன்சிலேஷன் பாசிபிலிட்டிஸை இந்த ஓவரால் ஸ்ப்ரெட் ரெப்ரசன்ட் பண்ணுது guys. ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே. உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆச்சுன்றது லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஹைப் எல்லாமே பண்ணுங்கள். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யூர் ஹார்ட் அண்ட் சோல். பை.